ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருந்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் கற்றுக் கொடுத்தவர் மாத்திரமல்ல, ஜெபிக்க சொல்லி கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒரு வீரராக இருந்தார், ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நன்றாக கவனிக்கணும். 100க்கு 100 இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதாரம் எடுத்து உலகத்திற்கு வந்தார். அதே போல 100க்கு 100 அவர் கடவுளாக இருந்திருக்கிறார். எதற்கு அவருக்கு ஜெபம் அவசியமாக இருந்தது என்றால், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இரவு நேரங்களிலே அவர் ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பகல் நேரங்களிலே ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவினால பாடுகளை சகிக்க முடிந்தது? ஏன் இயேசு கிறிஸ்துவினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிதாவினுடைய விருப்பத்தை செய்ய முடிந்தது? ஏன் இயேசு கிறிஸ்துவினால அந்த சிலுவையை சுமக்க முடிந்தது? ஏன் இயேசு கிறிஸ்துவினால ஊழியம் செய்ய முடிந்தது என்றால், இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் இரவு நேரங்களிலே ஜெபித்திருக்கிறார், வனாந்தரமான இடத்திலே ஜெபித்திருக்கிறார், ராம் முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார், மலைகளிலே ஜெபித்திருக்கிறார், ஸ்தோத்திர கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனுஷன் உயிராக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல ஆதாரம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வேலை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு பலன் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை காணப்பட வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும், ஜெப ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களாக, ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்கிறவர்களாக, ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த காலத்திலே அவர் ஜெபித்திருக்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான அந்த ஜெப அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் மேல வல்லமை இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை ஒருவர் தொடுகிறால், தொட்ட மாத்திரத்துல அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரிடத்திலிருந்து அந்த வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. எதனாலங்க நடந்தது இது? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினபடியினால, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் ஜெபித்தபடியினால அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவர்கள் கிரியை செய்தது என்று வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஜெபம் பண்ண நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, ஜெபம் பண்ண நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தை கூட அந்த வல்லமை ஆளுகை செய்யும், நம்முடைய சிந்தனையும் அந்த வல்லமை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். வாசிங்க. அவர் அதிகாலையிலே